மாடி ஷெட்டு க்ளீன் பண்ணி 2 வாரம் கிட்ட ஆகிடுச்சு. போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நான் பால் குடம் எடுத்ததுனால மாடி ஷெட்டு கழுவே இல்லை. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை எப்படியும் கழுவிடுவேன். ஆனால் மாடு மட்டும் கழுவிட்டேன், ஷெட்டு க்ளீன் பண்ணல. அதனால் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தரையில் நிறைய சாணி ஒட்டி இருந்துச்சு. இது கழுவுறதுக்கே எனக்கு வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து மாடை பிடிச்சி உள்ளே கட்டிட்டு மாட்டை கழுவிட்டு கீழே வந்து அப்படியே நம்ம வந்து தரையும் கழுவிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாடை கழுவிட்டேன். மாடு கழுவுறதுக்கு நான் எப்போவுமே வந்து தேங்காவோட அந்த பஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எடுப்பேன். அதுதான் வந்து மாட்டுக்கு வந்து புண்ணாக்காது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்டுக்கு நல்லா வந்து மசாஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும். சாணி மேலே ஏதாவது ஒட்டியிருந்தாலும் போயிடும். அதனால் வந்து அதை வச்சு தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தரையை கழுவணும். தரையில் தான் பார்த்திங்கன்னா நிறைய சாணி ஒட்டி போயிருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இப்போல்லாம் புல் நிறைய போடுறதுனால மாடு வந்து நல்லா தரன்னு சாணி போட்டுகிட்டே இருக்கா. நல்லா வந்து அழுக்காக இருந்துச்சு. அதனால் நல்லா தேய்ச்சி அதையும் கழுவி விட்டுட்டேன். எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஷெட்டு கழுவிடுவேன். போன வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பால் கூட எடுக்க போயிட்டேன்னா சரியாக கழுவ முடியல. அதனால தான் வந்து இப்படி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து தரையெல்லாம் கழுவுனதுக்கப்புறம் தரை இப்படி தான் இருந்துச்சு. இன்னுமே வந்து எனக்கு வந்து திருப்தி கிடைக்கல. அந்தளவுக்கு வந்து கழுவுன மாதிரி இன்னும் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டி தான் இருக்குது. சரி நெக்ஸ்ட் டைம் கழுவிக்கலாம், டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஆடி 2வது வாரம்ல, அதனால் வந்து சாமி கும்பிடணும், சாமிக்கு பிரசாதம்லாம் ரெடி பண்ண சொல்லிவிட்டு அப்படியே நானும் குளிச்சுட்டு வந்துட்டு மாட்டுக்கு பொட்டு வச்சிடலாம் சொல்லி மாட்டுக்கிட்ட வந்திருந்தேன். மாடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தம்மாங்க படுத்துருக்கு பார்த்தீங்களா. நான் போயிட்டு கை வைக்கிறேன், அது கூட அதுக்கு தெரியல, அப்படியே வந்து படுத்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, வெயிலே இல்லை கொஞ்சம் கூட. அப்படியே ஒரு மாதிரி மேகம் இருட்டிகிட்டே இருக்கிறதுனால அப்படியே வந்து தெம்மாங்க படுத்துருந்துச்சு. இப்போதைக்கு மாட்டுக்கு வந்து வைக்கோல் புல் எல்லாமே போடுறோம். மாடு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் டைம் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து செனையூட்டலுக்கு வந்து வரவே இல்லை. அப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்குன்னு நானே நினச்சிருக்கேன். இப்போ மாடு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்ணுக்குட்டியை பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து சோம்பேறியாக படுத்துகிட்டே தான் இருக்குது. அதுக்குமே பொட்டு வச்சுட்டு அடுத்து வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து பொட்டு வைக்கிற வேலை வந்து நேற்றே வச்சுட்டேன். அதனால் வந்து நானும் வந்து சாமி கும்பிட பிரசாதம் மட்டும் ரெடி பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு வந்து நானும் வந்தாச்சு. இதோட லாங் வீடியோ வந்து ஈவினிங் 4 o'clock மேலே அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சி வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சிட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.